வெல்கம் டு லதாஸ் குக் புக். வரலட்சுமி நோம்பு நல்லபடியாக நடந்து முடிஞ்சது. இது நோம்பு ஆனாலும் ஆச்சு. முதல்ல ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுக்கு எல்லாத்தையும் பார்த்து எல்லாத்தையும் எடுத்து உள்ளே வைக்கணும்ல. நம்ம வெளியில் எடுத்த வெள்ளி பாத்திர சாமான்களாக இருக்கட்டும், இது பித்தளைகளாக இருக்கட்டும், அதை அந்தந்த டப்பாக்குள்ளே போடுறது அது பெரிய ஹெவி டாஸ்க்கு. ரொம்ப டயர்ஸமாக இருக்குது. நிஜமாகவே சொல்கிறேன். எல்லாருக்குமே அப்படி தான் இருக்கும், எனக்கு மாத்திரம் இல்லை. இது என்ன ஏணி படிக்கு பின்னாடி நிற்கிறேன்னு பார்க்குறேன்ல, இது எல்லாத்தையும் எடுத்து இப்போ மேலே வச்சாலும் யார் மேலே வைக்க வேண்டிய டியூட்டி யாரோடதுன்னு நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணுமா இருக்க. இதான் இந்த வெள்ளி பாத்திரமெல்லாம் எடுத்து அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தேய்ச்சி வச்சுட்டோம். இது அம்பாளோட முகம். இது எப்போவுமே இந்த மாதிரி ஒரு பட்டு துணியில் மாதிரி இப்படி சுற்றி வச்சுருப்போம். ஒன்று வந்து என்னோடது, இன்னொன்று என் மாட்டு பொண்ணு அனுவோடது. அவளும் அவளோட முகம் இங்கே தான் கொடுத்து வச்சுருக்கா, நீங்களே வச்சுக்கோங்கம்மான்னு. அதனால் இதில் அழகாக சுற்றி வச்சாச்சு. இந்த வெள்ளி பாத்திரமெல்லாம் நான் பிளாஸ்டிக் கவரில் போடுவேன். பித்தளை பாத்திரம் இல்லாமல் இந்த கப்பு, சின்ன சின்ன தட்டு, தாம்பாளம், சின்னது பெருசுமாக தாம்பாளங்கள் இதெல்லாம் தேய்ச்சி வச்சுட்டாச்சு. அதுக்கப்புறமா இதுக்கு நான் டிமார்ட்லேருந்து ஒரு ஆர்கனைசர் வாங்கி வச்சுருக்கேன். 2-3 வருஷமாகவே வச்சுட்டுருக்கேன். அதில் தான் போடுறது. அதெல்லாம் ஒவ்வொன்றா போட்டு குட்டி குட்டி பாத்திரங்களை டக்குன்னு போய் அதுலேருந்து நான் எடுத்துருவேன். எனக்கு அது வந்து நம்ம அது மாதிரி வச்சுட்டோன்னா நம்மளால் ஈஸியாக அதை லொக்கேட் பண்ண முடியாது. அதனால் இந்த மாதிரி ஒரு டப்பா வச்சுட்டுருக்கேன். அதில் இந்த மாதிரி வச்சு மூடி வச்சு விட்றது. பூஜை ரூம் ஷெல்ஃப்லேயே அதையும் வச்சுட்டுருப்பேன். வீட்டுக்குள்ளே வந்தாச்சு. கிச்சன் கறி பண்ணி முள்ளங்கியை போட்டு சாம்பார் வைக்கலான்னு இருக்கேன். இங்கெல்லாம் துவரம்பருப்பு லேசில் வேக மாட்டேங்கிறது. அதனால் ஒரு 1/2 hour போல் அதை ஊற வச்சுட்டுருப்பேன். இது பற்றியெல்லாம் இது முளைக்கட்டி கொத்துக்கடலை புடவை வரும்படி எனக்கு வரலட்சுமி நோம்புக்கு எங்கள் அக்கா சுகுந்தா அதை வச்சு கொடுத்துருக்கா. நிறையா எனக்கு சாரி கொடுப்போம். எங்கள் நாத்தனார்கள்லாம் இப்படி கொடுக்குற இடம் மாதிரி. இது பாருங்க, இது சுங்குடி புடவை. இதில் செக்ஸு போயிருக்கு பாருங்க, உங்களுக்கு தெரியறதா? மைன்யூட்டு ஜரி கட்டாமல் போயிருக்கு. ஆரஞ்சு, பிரைட் ஆரஞ்சு வித் பர்பிள் பார்டர். அது வாடாமல்லி கலர்னு கூட சொல்லிக்கலாம். அதுக்கு பாருங்க இந்த ப்ளவுஸு. ப்ளவுஸும் கான்ட்ராஸ்ட்டு ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இது அப்புறம் இந்த ப்ளவுஸ் எல்லாம் ரெடியான அப்புறம் காமிக்கிறேன். சரியா? இது சாரி எப்படி இருக்குன்னு சொல்லி